எல்லாம் கூட வேண்டியதுதான். ஹாய், நாங்கள் எங்கே போகிறோன்னாக்கா போய் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மச்சான் தான் பின்னாடியே வர்றான். ஹாய், ஹாய் கட்டுறான். ஹாய். சரி, ஓகே. எங்கே போனாலும் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டுப்பாங்க. ஹெல்மெட்டு நான் போட தான் போகிறேன். நம்ம ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பெட்ரோலை போட்டுட்டு அடிச்சு நோத்துறான்டா பஸ்ஸு. அதான் மச்சான் பண்ணுறேன். எனக்கு இந்த வைக்கிறான். ஏய் மச்சான், கடை வேறு இல்லை டேய். சனிக்கிழமை இல்லை, நம்ம பிரகாஷுக்கு கல்யாணம் 4ஆம் தேதி. அதனால் 4ஆம் தேதி கல்யாணம். போர்க்கு ஆயில்ஸ்லாம் மாற்றலான்னு இருந்தோம். சேட்டு கடையிலே போய் வாங்கலாமா மச்சான் ஜாமானா? நான் நல்லா இருக்காதுன்னு சொல்லவே இல்லையா மச்சான். அப்புறம் என்ன, எல்லா இடத்துலையும் ரேட்டாக தான் மச்சான் இருக்குது. நான் அங்கே போய் ரேட்டை கேட்கல. இங்கே 600 ரூபா சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. என்னாச்சு? இந்த சைடு பம்பரு. ஆமாம், இங்கே செகண்ட்ஸில் கேட்டேன். செகண்ட்ஸில் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2-3 கடையில் போய் பார்த்தேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போகல. ஆமாம், காரைக்காலில் 6 மணிக்கெல்லாம் சரியான டிராஃபிக்காக தான் இருக்கும். ரெக்கார்டு போட்டு இருந்துச்சா? சேட்டு உமனா? மச்சான் பிடிச்சிக்கடா போட்டுருவாங்க. அதான் போட்டாச்சு. அப்புறம் எங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள். எப்போதுமே பைக்கை வந்து கரெக்டாக ஓட்டுங்க, பொறுமையாகவும் ஓட்டுங்க. சரியா? வேகமாக ஓட்டுறதுக்கெலாம் நமக்கு வந்து தனியாக ரோடெலாம் இருக்குது. நம்ம இப்போ வந்து சிட்டியில் இல்லை, நம்ம வந்து லோக்கலில் தான் இருக்கோம். பைக்கை முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாகவும் பொறுமையாகவும் ஓட்டுங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். எப்படியும் இதை பேசுகிறது நீங்கள் கரைச்சி தான் ஊற்றுவீங்கன்னு தெரியும். அதனால சொல்ல வேண்டிய கடமை எங்கள் கடமை. அதனால் சொல்லி தான் ஆகணும். நம்ம வண்டிக்கு தான், நம்ம சேட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம். மற்ற நெட்டெல்லாம் வேணும். எல்லாமே உள்ளே இருக்கு. ஓகே ஓகேண்ணா. ஹலோ,
வீக்கெண்ட் இருக்கு ஒன்றா இருந்தா ஒன்று ரப்பர் மட்டும் தானே கேட்குறீங்க அந்த ஸ்டாண்டோட அது எல்லாமே தனி